தற்போதைய அண்மை செய்தி. தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய நிலா சீ ஃபுட்ஸ் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நிலையில் அந்த நிறுவனத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், பொதுமக்களை அங்கு பாதுகாப்பு குறைபாடு, அந்த நிறுவனத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? நிச்சயமாக சாம், அதாவது தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை புதூர் பாண்டியாபுரம் விளக்கு அருகே நிலா சீ ஃபுட்ஸ் என்ற தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலை இயங்கி வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மீன்கள் வாங்கி வரப்பட்டு இந்த ஆலையில் பதப்படுத்தப்பட்டு வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், குறிப்பாக பெண்கள் அதிகமாக வேலை செய்து வருகிறார்கள். மீன்கள் பதப்படுத்தப்பட்டு பேக்கிங் செய்யப்படுவதால் ஆலைகள் முழுவதும் குளிரூட்டப்படும். இதற்கு ஆலையில் அமோனியா வாயு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. வழக்கம்போல் நேற்று இரவு பணியில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். நேற்று நள்ளிரவில் திடீரென ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. ஆலை முழுவதும் அமோனியா வாயு பரவியதால் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த ஒடிசா, அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உட்பட 29 தொழிலாளர்களுக்கு திடீரென மூச்சு திணறல், கண்ணீரிச்சல், மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனே தொழிலாளர்களை ஆலையை விட்டு வெளியே ஓடி வந்தார்கள். அதேபோல் இந்த ஆலையானது பாதுகாப்பு முறையில் செய்யப்பட்டு வருவதாகவும், இந்த அமோனியா வாயு ஆலையை விட்டு வெளியே கசிந்தால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்று இப்பகுதியில் வாழும் ஒருவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அவரிடமே கேட்போம். என்ன பிரச்சனை? அதாவது பார்த்திங்கன்னா, நேற்று நைட்டு அம்மோனியா வாயு லீக்கேஜ்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்து அது தீ விபத்துனால நடந்ததில் அம்மோனியா வாயு உள்ளது வெடிச்சிருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் உள்ள லேடிஸ் தான், நிறைய லேபர்ஸ் தான் வேலை பார்க்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே இருக்கும். ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் உள்ளே அந்த விபத்தில் மாட்டி கூட்டி போயிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு ரிசல்ட் யார் என்னன்னு தெரியல. இது நேற்று நைட்டு நடந்திருக்கு. இதுவே பகலாக இருந்துச்சுன்னா இந்த பில்டிங்கோட எண்டை பார்த்துக்குங்க. கடைசி எண்டில் தான் தனியாருடைய பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, வேலவன் வித்தாலியா பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் நிறைய படிச்சுட்டு இருக்குது. இந்த பகலில் நடந்துருச்சுன்னா இந்த விபத்து அங்கேயும் நடந்திருக்கும், குழந்தைகளுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் இது ரொம்ப கவனக்குறைவாக இவங்க செயல்பட்டு இருக்காங்க. பக்கத்தில் குடியிருப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து இந்த மாதிரி பெரிய விபத்து வராத அளவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அரசு அதை எடுக்கணும். இன்னொன்று, இது உங்களுக்கு பொதுமக்களுக்கும் இந்த பக்கத்தில் உங்களுக்கும் உயிருக்கு பாதுகாப்பாகணும். இந்த ஆலயத்தில் இந்த ஸ்டாக் அமோனியாங்கிறத குறிப்பிட்ட அளவு தான் அவங்க வச்சுருக்காங்களா, அளவுக்கு மீறி வச்சுருக்காங்களா, என்ன ஏதுங்க இப்போ விபத்து நடந்த பிறகு அதிகாரிகள் இங்கே நடவடிக்கை எடுக்கணுங்கிற முறையில் விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது ரெகுலராக பார்த்தா இந்த மாதிரி விபத்துகள் நடக்காது. தயவுசெய்து மறுபடியும் நடக்காத அளவுக்கு பாருங்கள். எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு பார்க்கணும். பொதுமக்களுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு பார்க்கணும். இந்த ஆலயத்தை வச்சு சொல்கிறதை கேட்டிருப்போம். இந்த ஆலையில் அமோனியா விஷவாயு ஏற்பட்டு 30 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பகலில் நடந்திருந்தால் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதிப்பு உண்டாயிருக்கும். அதேபோல் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆலையில் தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அம்ருத், நிலா சீ ஃபுட்ஸ் என்கிற தனியார் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிவு காரணமாக தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் ஆலையில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக அங்கு குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்டும். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.